மலர் மறந்து அகத்தை நிகழும் துயர் மறந்து தொலைக்காட்சி துணை மறந்து இங்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ மணிகளுக்கும் பேராசிரியர் பெருந்தகைக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாணவ மணிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள அனுமதி வேண்டுகின்றேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இந்த விளக்கினை திரியை கொளுத்தி விளக்கினை குத்துவிளக்கு ஏற்றுதல் சம்பிரதாயப்படி நமது தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றவாறு நடத்தி காட்டினோம். இதில் ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறது. இதில் எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, தீ இருக்கிறது. இதை சேர்த்து பாருங்கள், படித்து பாருங்கள். எண்ணெய் திருத்தி, உங்களை திருத்தி அமைக்கத்தான் இந்த கல்லூரி வளாகம் பயன்படுமே தவிர உங்களுடைய வாழ்வினை முன்னேற்றக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எண்ணெய் திருத்தி சேர்த்து படித்தா கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த இன்று பட்டம் பெற வந்திருக்கும் புதுமை பட்டதாரிகளே, மதியை மிதித்தவன் வானத்தில் ஏறி வான்மதியை மிதித்து வந்தான். தலைவிதியை நம்பி வாழ்ந்துட்டவன் வீழ்ந்தே கிடக்கிறான். தலைவிதியை நம்பி ஐயோ நமக்கு இவ்வளோதான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் படிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இத்தகைய ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற மனப்பான்மையும் கொண்ட அனைத்து மாணவ மணிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நிச்சயம் நீங்கள் கடந்து வந்த காட்டாறுகள் பலவாகத்தான் இருக்கும். அத்தனை துயர்களும் பட்டன பறந்திடும் என்பதை நீங்கள் ஏந்திடும் பட்டத்தை பெருங்கணத்தில் பட்டம் கையில் வாங்கணுன்னு நீங்கள் பட்ட துயரம்லாம் மறந்து போயிடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நமது சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு நவாஸ்கனி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அவர்களை வாழ்த்து வரவேற்கின்றேன். முக்கனியை கேள்விப்பட்டிருக்கின்றோம், மா பலா வாழை. நவாஸ்கனி என்பவர் 4வது கனியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்து முன்னுக்கு வந்து இவ்வளவு தொழில் முனைப்பாளராக விளங்கி திகழ்வது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் ஃபசீலா ஆசாத், சர்வதேச வாழ்வியல் ஆலோசகராக பணியிருந்து ஜெர்மனியில் இருந்து இங்கே வந்திருக்கும் அவர்களை உளமாற வாழ்த்து வரவேற்கின்றேன். அடுத்து இங்கு அமர்ந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களும் ஊடக நண்பர்களுக்கும் புதிதாக பட்டம் பெற விளைந்திருக்கும் மாணவ மணிகளுக்கும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரிகளையும் நண்பராக்கிக் கொள்ளுங்கள் மாணவ மணிகளே, அதனால்
மக்களின் மரியாதை மட்டுமல்ல, கொடிய முள்ளும் உங்களது பாதையோரத்தில் ஆச்சரிய குறிகளாக அணிவகுத்து நிற்கும். புயலை விழுங்கி புளிப்பால் குடித்திடும் புதுமை பட்டதாரிகளே, துயரம் என்ற ஒரு சொல்தனை வாழ்வினில் தூரவே விரட்டிடுவீர். இது எடுத்தால் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமாங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றிருப்பது ஒரு மைல்கல்லில் படிக்கல்லில் ஒரு தட்டு தான் முன்னேறி இருக்கின்றீர்கள். இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கிறது. அதில் கல்வித்துறையில் முன்னேற வேண்டும் என்றால் மேற்படிப்பு படிக்க வேண்டும். ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் ஆராய்ச்சி பிஹெச்டி சேர்ந்து பிஹெச்டி பண்ணி முன்னுக்கு வர வேண்டும். இல்லை தொழில் ஆண்டர்பிரினர்ஷிப், அது தொழில்துறையில் பல பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களே ஒரு தொழிலை ஆரம்பித்து உங்கள் துறை சார்ந்த தொழிலை ஆரம்பித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எதிலையும் மனம் தளரக்கூடாது. நமது முதல்வர் அப்துல் காதர் கூறியது போல் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். வளர்த்து கொண்டு அப்துல் கலாம் அவர்கள் கூறியபடி கனவு காணுங்கள். அந்த கனவு காண்பதே கனவாகிவிடக்கூடாது. அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் காலேஜில் சேர்ந்தோம், படித்தோம், எக்ஸாம் எழுதணுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு இன்பம் இருக்குது. இரத்தக்கீரலின்றி வானம் எனும் தாய் சூரிய குழவி இதனை ஈன்றெடுக்க மாட்டாள். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் கிழக்கே உதிக்கும் பொழுது கோடு கோடாக சிவப்பு கோடாக இருக்கும். அது இரத்தக்கீரல்களுக்கு ஒப்பிட்டு ஒரு கவிஞன் எழுதியிருக்கின்றான். அதுபோன்றுதான் சில தியாகங்களை செய்துதான் பட்டம் எனும் குழவி உங்கள் கரங்களில் தவழும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பட்டம் மேல் பட்டம் உங்களை வட்டமிட வேண்டும். அதற்கு நட்டமின்றி இப்போது திட்டமிடுங்கள் வான்முட்ட. இதுகாரும் குடும்பத் தேரினை இழுத்திட்ட பெற்றோரின் கரங்களுக்கு இனிமேலாவது அளித்திடுங்கள் ஓய்வுதனை. உங்கள் பெற்றோர்களை மறந்து விடார்கள். தயவு செய்து படிப்பை முடித்து விட்டால் எனக்கு திருமணம் செய்து வை என்று அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த சமயத்தில் திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். ஒன்றே ஒன்று, உங்கள் தாய் தந்தையர்கள் இந்த 4 வருடங்கள் பட்ட சிரமங்களை அவர்கள் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள். நீங்களாக உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஓய்வு கொடுங்கள் அவர் கரங்களுக்கு. நதிகள் அதன் நீரில் குளிப்பதில்லை, மரங்கள் அதன் கனிகளை உண்பதில்லை, மேகம் மழை நீரில் நனைவதில்லை, தத்தம் கடமைகளை நித்தம் செய்கின்றன இந்த இயற்கையின் கிளைகள். இந்த மேற்சொன்ன இயற்கையின் கிளைகள் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அதுபோன்று இயங்கி உங்களை உருவாக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதல். விதை மாமனின் விசுவரூபங்களே, நிச்சயம் நீங்கள் ஓவியமாகவே உருவெடுத்த தூரிகைகளாகும். சேவை எனும் ஆசிரிய மைக்கூடுகள், கவிழ்த்த மையில் உருவான அதிசய பேனாக்கள் நீங்கள். ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்து கல்வி கற்பித்து உங்கள் இடரும்போது அவர் துணையாக நின்று தேர்வு எவ்வாறு முன் எழுத வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து அவர்கள் உங்களுக்கு கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வந்த எல்லா துறை பேராசிரியர்களுக்கும் எனது வாழ்த்தினை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கு வேறாக இருப்பது ஆசிரிய பெருமக்கள், பூவாக இருப்பது மாணவ மணிகள். பூவும் வேறும் வேறுதான், ஆனால் வேறுபடுத்தாதீர்கள்.
பூவின் நறுமணம் வேருக்கும் உண்டு, அதுபோல் வேரின் நற்குணம் பூவிற்கும் உண்டு. வேர் இல்லாமல் பூ இல்லை, பூ இல்லாமல் வேர் இல்லை. ஆதலால் பூவையும் வேரையும் வேறுபடுத்தாதீர்கள். உலகம் முழுவதும் உங்களை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்களை கௌரவப்படுத்துங்கள். அது உங்களையே உயர்த்திவிடும் வரும் நாளில். இவ்வாறு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் செல்லும் இடம் எதாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, வேறொரு நிறுவனத்தில் பணிபுரிய சென்றாலும் அந்த நிறுவனத்தோடு நல்பெயர் எடுக்க வேண்டும், இந்த கல்லூரியின் பெயரை நிலைநாட்ட வேண்டும், மற்றும் நாம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். யார் படித்தா, இந்த காலேஜில் படித்தா, இந்த ப்ரொஃபஸர்கிட்ட படித்தா அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேச வைத்திடாதீர்கள். தயவு கூர்ந்து அவர்கள் பெருமைப்படும்படி நீங்கள் தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெருமக்களும் எங்களுடைய மாணவ மணிகளை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எம்மாந்தர் எம் தமிழர் எங்கெங்கும் நலம் வாழ ஏற்றதொரு நட்பாதை நன்கமைத்து எந்நாளும் எழுச்சிமிக்க எண்ணங்கள் மேலோங்க தன்மான தமிழ் நெறியை தரணி எங்கும் வளர்த்திட்டு இக்கல்லூரியின் மேன்மைதனை உலகுக்கு பறைசாற்றுமாறு என் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொண்டு எனது உரைதனை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.